الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்ததன் பின் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தாபியீன்கள் இன்று வரை அவர்களை பின்தொடர்ந்து வருகின்ற நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் சாந்தியும் சமாதானமும் என்றெடுக்கவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிகு இஸ்லாமிய சகோதரிகளே, அல்லாஹு தஆலா நமக்கு இரண்டு வகையான நிஅமத்துக்களை வழங்குகிறான். அருட்கள். ஒரு வகையான அருட்கள், இவை எல்லாமே நிஅமத்து தான் என்பதை அடிக்கடி வாழ்நாளில் உணர்கிறோம். உடல் ஆரோக்கியம், ஒரு நோய் வருகிற நேரத்தில் எவ்வளவு பெரிய ஒரு நிஅமத் என்கிற உணர்வுகள் எங்களுக்கு என்ன செய்து வருகிறது. ஒரு வறுமையான சூழலில் வசதி ஒரு நிஅமத் என்று தெரிகிறது. சமூகத்தில் ஒரு நல்ல நிலையில் வாழுதல் ஒரு நிஅமத், அருள் என்று தெரிகிறது. ஆனால் இன்னும் சில அருட்கள் இருக்கின்றன, அவைகளை நாங்கள் எல்லோரும் அருளாக பார்ப்பதே இல்லை, அதை நிஅமத்தாக தெரிவதே இல்லை. அப்படியான ஒரு நிஅமத் தான் குழந்தை பாக்கியம். குழந்தை பாக்கியம் என்பது பெரியோரு நிஅமத். இதை பாக்கியமாக இன்று பார்க்கவில்லை, யாரும் அதை உணரவில்லை என்பதற்கு பெரியோர் எடுத்துக்காட்டு. எங்கட உம்மாமார், எங்கட உம்மாமாட உம்மாமார் பிள்ளைகளின் எண்ணிக்கை எத்தனை? 10, 15, 18. ஆனால் எங்களுடைய இந்த தலைமுறையின் பிள்ளைகளின் எண்ணிக்கை எத்தனை? 2, 3. அதை நிஅமத்தாக உணர்ந்திருந்தால், அருள் என்று தெரிந்திருந்தால், நாம் எண்ணிக்கையை அதிகப்படுத்த யோசித்திருப்போமா, சுருக்குவதற்கு யோசித்திருப்போமா? நிச்சயமாக நாங்கள் நிஅமத் என்று இன்னும் உணரவில்லை. தலைப்புக்குள் வருவதற்கு முன்னாடி சில முன்னுரைகள். நாம் எங்கட உம்மாமாமார் குழந்தைகளை வளர்த்தார்கள், பிள்ளைகள் வளர்த்தார்கள். எண்ணிக்கை 15, 12, 13 என்று இருந்தது. ஆனால் அவர்கள் ஒரு பதட்டத்தை உணரவில்லை, அமைதியாக வளர்த்தெடுத்தார்கள். சுமையை உணரவில்லை, சிம்பிளா எல்லாவற்றையும் செஞ்சுக்கு போனார். ஆனால் இன்றைக்கு 2 பிள்ளைகள் தான், ஆனா பெரிய ஒரு பதட்டம், பெரிய டென்ஷன். எங்கேயாவது பிள்ளை வளர்ப்பு என்று தலைப்பு போடப்பட்ட பள்ளியினரையும் ஸ்கூலினரையும் பிள்ளைகள் தொடர்பான உளவியல் என்றால் நிறைய கிரௌட் வரும். 2 வச்சுக்கு பெரிய ஒரு சுமையையும் பதட்டத்தையும் உணர்கிறோம். அதுக்கு அடிப்படை காரணி என்னென்றால், இதை ஒரு நிஅமத்தாக உணர்வதற்கு தவறிவிட்டோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு விருப்பத்தை நடைமுறைப்படுத்துவதை மறந்து விட்டோம். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க? நீங்கள் திருமணம் செய்கிற நேரத்தில் அதிகமாக குழந்தைகள் பெற்றெடுக்கக்கூடிய பரம்பரையை பார்த்து திருமணம் செய்து கொள்ளுங்கள். ஏனென்றால் நாளை மறுமையில் உம்மத்தில், சமூகத்தில் அதிகமானோராக என்னுடைய உம்மத் இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அப்படி ஏண்டா? அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விருப்பம் என்னது? பிள்ளைகள் அதிகமாக இந்த உம்மத்தில் இருக்கணும் என்பது ரசூலுல்லாஹ்வுடைய விருப்பம். ரசூலுல்லாஹ்வுடைய விருப்பம் எண்ணிக்கை சுருக்கப்படுகிற நேரத்தில், அல்லாஹ்வுடைய தூதரின் விருப்பம் நிறைவேற்றப்படாத நேரத்தில் பிரச்சனையும் பதட்டமும் நிறைய வரும். இப்ப ஒரு 12 பிள்ளைகள் 10 பிள்ளைகள் இருக்கிற நேரத்தில் வீட்டு சூழலில் ஒரு பரக்கத் இருந்துச்சு. மூத்த பிள்ளைக்கு வயசு 30, கடைசி பிள்ளைக்கு வயசு 10. அப்ப 30க்கும்
10க்கும் இடையில 20 வருஷம் வித்தியாசம் இருந்துச்சு. ஆடைகளை மாற்றிக்கொண்டது போன்று, ஷோப் அவர்கள் நானா தம்பி தாத்தா தங்கச்சி மாற்றிக்கொண்டதை போன்று உணர்வுகளையும் மாற்றிக்கொண்டார். நண்பனும் சகோதரி சகோதரன் கிடைத்தார். ஒரு தாய் அந்தஸ்தில் தகப்பன் அந்தஸ்தில் இருந்து கரம் பிடித்து நடப்பதற்கும் இன்னொரு சகோதரன் பலம் சூழலில் கிடைத்தார். இன்னைக்கு என்னன்னா 2 பேர் தான். அவன் வெளிச்சூழலில் அவனுடைய எல்லா வகையான தேவைகளையும் தேட முற்படுகிறான். வெளியே போறான். வெளியே போகிற நேரத்தில் பல நேரங்களில் அந்த சூழல் தவறாக அமைகிறது. எண்ணிக்கைகள் சுருங்கியதுதான் பிரச்சனைகள் பையன் இவ்வளவு பதட்டத்தை நாங்க உணர்றதுக்கான அடிப்படை காரணம். ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய விருப்பம் அங்க இல்லை. உலகியல் காரணிக்காகத்தானே நாம் எண்ணிக்கையை சுருக்கிறோம். துனியா காரணி தானே, வேற ஒரு காரணியும் கிடையாது. உண்மையில் ஆன்மீக காரணி இருந்தால் இது பெரிய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எங்களுடைய தாய், அவங்களோட மகன் பேர் என்ன, மகளோட பேர் என்ன, அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடையாது, குழந்தையே இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், சுவர்க்கத்தில் என் மனைவி ஆயிஷா தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த எங்களுடைய தாய்க்கு குழந்தை கிடையாது. ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், எல்லோரும் குழந்தையின் பெயர் சொல்லி அந்த தாயை அழைக்கிறார்கள். உம்மு ஃபாத்திமா, ஃபாத்திமாட உம்மா, முஹம்மதின் உம்மா என்று அழைக்கிறாங்க. என்னையும் அப்படி அழைக்க வேண்டும் என்று எனக்கு ஆசையாக இருக்கிறது அப்படின்னு கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஆயிஷாவே, இது அல்லாஹ்வுடைய சிறப்பு, அவன் நாடியவர்களுக்கு அதை கொடுக்கிறான் அப்படிங்கிறாங்க. ஆயிஷா நாயகே கிடைக்காத அந்த பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கிறது. முதல்ல இது பெரிய ஒரு நிஅமத், என்ற லைஃப்ல கிடைச்ச ஹிதாயத், நேர்வழி. இஸ்லாம் எவ்வளவு பெரிய ஒரு நிஅமத்தோ அது மாதிரி முக்கியமான ஒரு நிஅமத்துக்களில் ஒன்று குழந்தை பாக்கியம் என்பதை முதல்ல நாங்க நினைக்கிறோம். இதை உணரணும். ஒவ்வொரு நாளும் சுக்ர் செய்யணும். ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வுக்கு அதுக்கு தேங்க்ஸ் பண்ணணும். அப்பதான் இதை சரியாக அமானிதமாக கையாளணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு நமக்கு வரும். ஒருத்தர் எங்கள்கிட்ட ஒரு 20 லட்சம் காசை கொண்டாந்து பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு 30 பவுன் நகையை ட்ரிப் போறாங்க, கொழும்புக்கு போறாங்க, எங்கள்கிட்ட தந்துட்டு போறாங்க. 3 நாளையால வாரம் கவனம். எப்படி இருப்போம் நம்ம? தூக்கம் போகுமா? எவ்வளவு கவனமாய் இருப்போம்? 3 நாள் அமானிதத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காய் ஒருவர் 20 பவுன் நாங்க அவ்வளவுதான். எவ்வளவு பதட்டத்தோடையும் அமானித உணர்வோடையும் இருக்கிறோம். அல்லாஹ் விலை மதிக்க முடியாத குழந்தை செல்வத்தை 1 அல்ல, 2 அல்ல, 3 அல்ல, பல குழந்தைகளை அல்லாஹ் தந்திருக்கிற பொழுது அந்த அமானிதத்தை உணர்ந்திருக்கிறோமா? இங்க வந்த 20 பவுன்ல 3 லட்சத்துல வந்த அமானித உணர்வு இங்கே வந்திருக்கிறார்? நிச்சயமாக கிடையாது. கண்ணியமிகு சகோதரிகளே, இதை நாங்க உணரல என்கிறதுக்கு, அதாவது அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா இந்த துனியா வாழ்க்கையை ஒரு பிசினஸ் மாதிரி சொல்றாங்க, வியாபாரம் மாதிரி. குர்ஆனை பாருங்க, இன்னல்லாஹ் இஸ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah. அல்லாஹு தஆலா முஃமின்களிடம் இருந்து அவர்களுடைய உயிரையும் சொத்தையும் வாங்கி கொண்டார், அதற்கு பகரமாக சுவனம் இருப்பதாக சொல்லி வாங்கி கொண்டார். அப்ப இது ஒரு வியாபாரம். அல்லாஹ்வுக்காக எங்களுடைய உயிரையும் சொத்தையும் எல்லாவற்றையும் தியாகம் செய்கிற பொழுது அல்லாஹ் அதுக்கு பகரமா என்னத்தை தாரும்? சொர்க்கத்தை தாரும். இப்ப இந்த சுவர்க்கத்தை அடைதல் என்பதில் வியாபாரத்துல 2 சிஸ்டம் இருக்குது. ஒன்றென்னது? குறுகிய கால வியாபாரம், சீசன் தொழில். பெருநாளைக்கு உடுப்பு வைக்கிறேன், பெருநாள் முடிஞ்சு அது முடிஞ்சிடும். இன்னொன்று இருக்கு நிரந்தர தொழில், சீனி, எப்பவுமே தேவையானது, நிரந்தரமான ஒரு வருமானம். நிரந்தர, நாங்க மௌத்தானாலும் சில முதலீடுகளை செய்து விட்டு போனால் கபருக்கு நன்மை வந்துட்டே இருக்கும். ஒரு முஃமினை பொறுத்த வரைக்கும் 2 இபாதத்துக்கள் இருக்குது.
ஒன்று நிரந்தரமான நன்மைகள் வரக்கூடியது, இன்னொன்று சீசன். நாங்க நோன்பு பிடிக்கிறோம், நாங்க ஹஜ் செய்யறோம், நாங்க இன்னொரு தொழுகிறோம். மௌத்தானால் தொழுகையால் நன்மை வருமா? நின்று. நோன்பால் நன்மை வருமா? நின்று. ஹஜ்ஜால் நன்மை வருமா? அது ஒரு நன்மை இருக்குது, வரையறுக்கப்பட்டிருக்கும். மௌத்தோட அது நின்று. ஆனால் இன்னும் சில இபாதத்துக்கள் இருக்கின்றன, மௌத்துக்கு பிறகும் நன்மை வரும். அது கடும் முக்கியமான வணக்கங்கள், அது மிக மிக பிரதானமான வணக்கங்கள். அதுல ஒன்றுதான் என்னது? சாலிஹான குழந்தைகள். நாங்க மௌத்தானாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, நாளை மறுமையில ஒரு மனிதனின் தரஜா சுவனத்தில் உயர்ந்துக்கே இருக்கும். சுவனத்துல பல படித்தரம் இருக்குது, ஒன்றல்ல இரண்டல்ல, பல படித்தரம். ஒருவர் சுவனவாதிதான், ஆனாலும் அந்தஸ்து கூடிக்கே போகும். அவர் அல்லாஹ் கிட்ட கேட்பார், யா அல்லாஹ், நான் மௌத்தாகிட்டேன், என் அமல் எல்லாம் துண்டிக்கப்பட்டு விட்டது, ஆனால் இப்பொழுதும் நான் உயர்ந்து செல்கிறேனே அப்படி என்று கேட்பாங்க. அல்லாஹ் சொல்லுவான், என்ன காரணம் தெரியுமா? உண்ட சாலிஹான பிள்ளைகள் உனக்காக துஆ செய்கிறார்கள், தர்மம் செய்கிறார்கள், எந்த நல்லமல்களிலும் உன்னை நினைவுபடுத்துகிறார்கள், அதனால் தான் இந்த உயர்வு என்று சொல்லப்படும். அல்லாஹு தஆலா அப்படியான பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தர வேண்டும். அப்படியான ஒரு பாக்கியம் கிடைக்கணும். உங்களோட வாழ்நாள்ல நீங்க காண்ற உச்சபட்சமான காட்சி மகிழ்ச்சி என்ன தெரியுமா? கடுமையான ஒரு மகிழ்ச்சி என்ன தெரியுமா? நான் இரவு நேரத்தில் தொழுகைக்கு எழும்புகின்ற நேரத்தில் என் மகன் சுஜூதிலே இருக்கிறான் என்பதை நீங்கள் காண்கின்ற நேரம்தான் நீங்க வாழ்நாளில் ஒரு தாயாக வெற்றி பெற்றிருக்கிறீர்கள் என்பதற்கான முதன்மை அடையாளம். நீங்கள் உயிரோடு இருக்கிற பொழுது உங்களுடைய பிள்ளைகள் கையேந்தி கண்ணீர் வடித்து ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா என்று உங்களுக்காக துஆ செய்வது உங்களுடைய காதுகளில் கேட்டால், அல்ஹம்துலில்லாஹ், நான் வெற்றி பெற்றிருக்கிறேன் என்பதற்கான முதன்மை அடையாளம் அது. கண்ணியமிகு சகோதரிகளே, இந்த தாயாக நாம் ஆக வேண்டும் என்பதுதான் இந்த அமர்வின் நோக்கம். இந்த அமர்வின் நோக்கம். கண்ணியமிகு சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா, எல்லா பிள்ளைகளிலும் இயற்கை தீனுல் இஸ்லாத்திலே பிறக்கிறார்கள். எல்லாரும் பிறக்க நல்ல பிள்ளைகள். இந்த ஹதீஸை வச்சுதான் உலமாக்கள் சொல்லுவாங்க, ஒரு காஃபிர், ஒரு இறை மறுப்பாளரின் குழந்தை பிறந்தவுடன் மௌத்தா போயிட்டு, அவனோட தாய் தகப்பன் முஸ்லிமா இல்ல. இப்ப அந்த குழந்தையின் சட்டம் என்ன? சுவனமா நரகமா என்ற தீர்ப்பை பேசுகிற பொழுது இந்த ஹதீதை வச்சுதான் முடிவுக்கு வருவாங்க. எந்த ஹதீத்? பிள்ளைகள் எல்லோரும் பிறக்கின்ற நேரத்தில் இயற்கை தீனுல் இஸ்லாத்திலே பிறக்கிறார்கள். அவர்களுடைய பெற்றோர்கள் தான் யகூதிகளாக, கிறிஸ்தவர்களாக, நெருப்பு வணங்கிகளாக மாற்றுகின்றார்கள் என்கிற செய்தியை வைத்தே முடிவுகள் சொல்றாங்க. இந்த ஹதீஸ் என்னத்தை சொல்லுது? ஒரு முக்கியமான செய்தியை சொல்லுது. என்னென்றால், குழந்தைகள் நல்லவர்களாகுவதும் தீயவர்களாக மாறுவதும் பெரும் சக்தி தாக்கம் செலுத்துவது யார்? தாயும் தகப்பனும் தான் என்பதை தெளிவாக இந்த செய்தி சொல்லுவதை பார்க்கிறோம். எங்களுடைய சமூகத்துல பல வகையான பெற்றோர்கள் இருக்கிறாங்க. ஒரு 4 வகையான பெற்றோர்களை அடையாளப்படுத்தலாம். ஒரு சாரார் எப்படி என்றால், சர்வதிகார பெற்றோர்கள். அடி, உத, கிள்ளு, எந்த கலந்துரையாளரும் கிடையாது. ஒரு ஆமிக்காரர் மாதிரி வாப்பா இருப்பார். அவர் அதை பெருமையா சொல்லுவார், நான் வீட்டுக்குள்ள வந்தா எல்லாம் கிளியரா பார். உம்மாவும் நம்மகிட்ட பேச்சே கிடையாது, அடிதான். அடிச்சா சரி வருமா? அப்படியம்மா அடி தேவையான இடத்தில் மருந்து மாதிரி தேவைதான், பின்னாடி பேசுவோம். ஆனால் சர்வதிகார பெற்றோர்கள்
ஒரு நாளில் தோற்று போவார்கள் நிச்சயமாக. 18 வயது வரைக்கும் அந்த சர்வாதிகாரம் வேலை செய்யும். பயம் குறைகிற வயதில் அது வெற்றி அளிக்காது. உளமாற்றங்கள் என்பது வெறுமனே இறுக்கமான செயற்பாடுகளால் மாத்திரம் என்ன செய்யாது, வெற்றி அளிக்காது. இன்னொரு வகை பெற்றோர்கள் இருப்பாங்க, அதாவது பிள்ளைகள் பெற்றோர்களாகவும் பெற்றோர்கள் பிள்ளைகளாகவும் இருப்பாங்க. பிள்ளைகள் நினைக்கிறது எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கிறது. என்னன்னு கேட்டா, நான் பட்ட கஷ்டம் பிள்ளைகள் யாரும் என்ன செய்யக்கூடாது, படக்கூடாது. கேட்கிறதெல்லாம் வாங்கி கொடுக்கிறது. இதுதான் குழந்தை வளர்ப்பின் உச்சமான சந்தோஷம் அப்படி என்று நினைப்பாங்க. மெட்டீரியல் திங்ஸ் அவர் என்ன கேட்டாலும் கொடுக்கிறதா. குறிப்பா இந்த COVID-19 வந்ததுக்கு பிறகு, இந்த கொரோனா காலம், பாடசாலைகள் எல்லாம் இழுத்து மூடினதுக்கு பிறகு கல்வி கற்பதற்கு அடிப்படை சாதனங்கள்ல உண்டாக என்ன மாறுச்சு, போன், கொப்பி, பென் எல்லாம் மறந்து போன் தேவை. அது இந்த COVID-19க்கு பின்னாடி. இது உமாக்கு ஒரு போன் இருக்கும், பாப்பாக்கு ஒரு போன் இருக்கும், புள்ள 9ஆம் ஆண்டு படிக்கும், பிள்ளைக்கு ஒரு போன், பாப்பாட போன். அதுல இந்த கிளாஸுக்கு ஒரு டைம் கொடுத்து பாப்பாக்கு ஒரு சின்ன தியாகம் செய்யலாம இருக்கும். அந்த டைமுக்கு அவர் போன் உண்டு. உமாவுக்கும் ஒரு சின்ன ஒரு டைம் உண்டு, தியாகம் செய்யலாம இருக்கும். கடைசியா புள்ளட கையில போன், புள்ள பெரியோரு கொலையில வந்து நிக்க, என்ன குறை வச்சு 9ஆம் ஆண்டுலே போன் வாங்கி தந்ததானே, அதான பாப்பா பிரச்சனை. நீங்க 9ஆம் ஆண்டுல கொடுத்தது தானே இங்க கொண்டாந்து வந்து நிக்குது, அதுக்கு ரெடி இல்லை. கண்ணியமிகு சகோதரிகளே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா நாயகி ரசூலுல்லாஹ்வுடைய மகன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தானத்துக்கு பிறகு உயிரோடு வாழ்ந்தது ஃபாத்திமா நாயகி மட்டும்தான். மற்ற எல்லா பிள்ளைகளும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கிற பொழுதே மௌத்தானாங்க. ஃபாத்திமா நாயகியோடு அல்லாஹ்வுடைய தூதர் கடுமையான அன்பு வச்சிருந்தாங்க. எந்த அளவு அன்பென்றால், சக்கராத்துடைய வேதனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பேச முடியல. தன்னுடைய கரத்தை தண்ணீருக்குள் நனைத்து முகத்தை தடவிக் கொண்டிருக்கிறார்கள். ஃபாத்திமா நாயை பார்த்துட்டாங்க, தலையை அசைக்கிறாங்க, கிட்டவா மகளே என்று கூப்பிடுறாங்க. காத ஃபாத்திமா நாயகி கிட்ட கொண்டு போறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தாகிற இறுதி நாள் சஹாபாக்கள் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு பள்ளிக்குள் வர முடியவில்லை, ஜன்னலுக்குள் எங்களுடைய முகத்தை எட்டி பார்த்தார்கள், பள்ளிக்கு கூட போக முடியல. எங்களை பார்த்து இறுதியாக புன்முறுவல் போட்டார்கள், சிரித்தார்கள். அதுவே ரசூலுல்லாஹ்வை நாங்கள் உயிரோடு கண்ட இறுதி தருணம் என்கிறாங்க. அப்படியான கட்டத்திலும் மகளோடு என்ன செய்யறாங்க, காதுக்கு ஒரு ரகசியம் சொல்றாங்க, பேசுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அந்த அளவுக்கு ஃபாத்திமா நாயகியில் அன்பு வச்சிருந்தாங்க. ஃபாத்திமா நாயிடம் மாமியாட, அதாவது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை திருமணம் செஞ்சிருந்தாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உம்மாட பேரும் ஃபாத்திமா, மனைவிட பேரும் ஃபாத்திமா. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கொஞ்சம் நுட்பமானவர். எப்பவுமே மருமகள் மாமியா ஃபைட் கடுமையா வாரது. அது எங்கேயும் அமெரிக்காவுக்கு போனாலும் இருக்கும், சவுதிக்கு போனாலும் இருக்கும், நம்மளூருக்கு வந்தாலும் இருக்கும், எங்கேயும் இருக்கும். அது ஃபாத்திமா நாயகிக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, வீட்டில இருக்கிற உள்வேலைகளை நீங்க செய்யணும். அவர் தாக்கி சொல்றாங்க, வெளி வேலைகள் நீரை சுமந்து வார அப்படியான வேலைகள்ல நீங்க செய்யணும் என்கிறாங்க. ஃபாத்திமா நாயகி வேலை செஞ்சு கையெல்லாம் பொக்களிச்சு போய்த்து, கடுமையான காயம், பொக்களிச்சு போய்த்து. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யுத்தத்துக்கு போய் வந்திருக்கிறாங்க, அடிமைகளோடு வந்திருக்கிறாங்க. இந்த செய்தியை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லி சொல்றாங்க, வாப்பா அடிமைகளோட வந்திருக்கிறாங்க, உங்களோட கைய பார்த்தா கவலையா இருக்குது,
பாப்பா கிட்ட போய் ஒரு அடிமை எடுத்து வந்தா வேலைக்கு லேசா இருக்குதுங்கிறாங்க. பாத்திமா நாய்க்கும் ஐடியா ஓகே. போறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுல இல்ல. ஆயிஷா நாயிட்ட வந்த விஷயத்தை சொல்லிட்டு வந்துறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் இரவு நேரம் வீட்டுக்கு வராங்க. ஆயிஷா நாய் சொல்றாங்க, உங்களோட மகளார் வந்தாங்க, கையெல்லாம் பொக்களிச்சு பேத்துட்டு ஒரு அடிமையை கேட்டாங்கன்னு சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் இரவு நேரம் பல வீடுகளில் பார்க்கிறோம், திருமணம் முடிச்சு கொடுத்தா பொறுப்பு முடிஞ்சாச்சு பிள்ளைகள் என்று நினைக்கிறோம். அப்பாடா, இனி அபிர பிரச்சனையாச்சு அவங்களாச்சு. இதான் பல இடங்கள்ல நிலைமை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணத்திற்கு பிறகும் பிள்ளைகள் விடயத்தில் கவனமாக இருந்திருக்கிறாங்க. மிச்ச கவனமா இருந்தாங்க. உடனே நாளைக்கு சந்திப்போம் என்று நினைக்கல. பாத்திமா நாயிர வீடு நோக்கி உடனே போறாங்க. போய் சலாம் சொல்லி கதவை தட்டுறாங்க. ரெண்டு பேரும் தூங்குறதுக்கு ரெடி, மகளும் மருமகனும். கதவு திறக்கப்படுது. உள்ள போய் விருப்புல நடுவுல ரசூலுல்லாஹ் உட்காராங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, மருமகன் என் வயிற்று பகுதியில் அல்லாஹ்வுடைய தூதரின் ஒரு காலின் ஒரு பகுதி பட்டது, முழங்கால் பட்டது, அந்த குளிமையை நான் உணர்ந்தேன். அப்படியே அவ்வளவு நெருக்கமா மருமகனோட இருக்கிறாங்க. இருந்தால் பாத்திமா நாயிர கைய பாக்குறாங்க ரசூலுல்லாஹ். பார்த்துட்டு சொல்றாங்க, உங்கள் இரண்டு பேருக்கும் அடிமையை விட சிறந்த ஒன்றை கற்றுத்தரட்டுமா என்று கேட்கிறாங்க. ரெண்டு பேரும் ஆமங்கிறாங்க. சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் இரவு நேரத்தில் தூங்குகின்ற நேரத்தில் சுப்ஹானல்லாஹ் 33 தரம், அல்ஹம்துலில்லாஹ் 33 தரம், அல்லாஹு அக்பர் 34 தரம் சொல்லிவிட்டு தூங்குங்கள். அடிமையை விட அது சிறந்ததுங்கிறாங்க. கண்ணியமிகு சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய தூதர் விரும்பி இருந்தால் மகளுக்கு உடன் அடிமையை கொடுத்திருக்கலாம். கொடுக்கிறதுக்கு நியாயம் இருக்குது, கொடுத்திருக்கலாம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைப்பதையெல்லாம் கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு, அதுதான் சிறந்த பெற்றோர் என்பது தவறு என்பதை இந்த சமூகத்திற்கு கற்றுக் கொடுக்கிறாங்க. சமைக்க தெரியாது பிள்ளைகளை திருமணம் முடிச்சு கொடுக்க சொல்றது, இந்த பிள்ளைக்கு அழ தெரியாதுங்கிறது. அப்படி புள்ள தேவையில்லை. வெங்காயம் பட்டக்கையாலும் கண்ணால தண்ணி வரும். அவர் நினைக்கிறது என்னன்னா, பாய்லர்ஸ் கோழி மாதிரியே பிள்ளைகளை வளர்க்கணும் என்று நினைக்கிறது. கூட நோய் வாரது பாய்லர்ஸுக்கா நாட்டு கோழிக்கா? பாய்லர்ஸுக்கு தான் வரும். இன்னொரு இடத்தை திருமணம் செஞ்சு கொடுக்க போறது. ஒரு சுமைகளை கொடுத்து வளர்க்காவிட்டால் அந்த பிள்ளை எந்த சுமையையும் யாரையும் சுமப்பதற்கு தயார் இல்லாத மனோநிலை தான் என்ன செய்யும், வளரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாமே கொடுப்பதற்கு வாய்ப்பு இருந்தும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கொடுக்காமல் சில விஷயங்களை அழகாக கற்ற நேரத்தில் ஓதி உடல் முழுவதும் தடவினார்கள். ஏன்? அது உடலுக்கும் வலிமை கொடுக்கிறது, நோய்களில் இருந்து பாதுகாக்கிறது, ஒரு சக்தி வாய்ந்தது. கண்ணியமிகு சகோதரிகளே, அப்படி என்றால் இந்த இரண்டாவது வகை விரும்புறதெல்லாம் கொடுக்கிறது. போன் அண்ணா போன், அந்த வயசு பிள்ளையோட வயசு என்ன, இந்த வயசுக்கு இது பொருத்தமா, அவரை சேர்க்கை என்ன, மற்ற நண்பர்கள் இந்த பொருளை எப்படி புரிந்து கொள்வார்கள், பிள்ளைகள் மீது பொறாமை வருவதற்கு இது ஒரு காரணமாக அமையுமே என்கிற எந்த புரிதலும் இல்லாம அள்ளி கொடுக்கணும் என்று நினைக்கிறது. இது தவறான ஒரு விடயம் என்பதை புரிந்து கொள்ளணும். இன்னொரு பகுதி பெற்றோர்கள் எப்படி என்றால், எதையும் கண்டுகொள்ள மாட்டார். எதையும் கண்டுகொள்றது பிள்ளைகளுக்காகத்தான். குறிப்பாக வாப்பாமார் நினைக்கிற என்னண்டா, எல்லாம் பிள்ளைகளே தான் நாம கஷ்டப்படுறோம், அள்ளி கொடுக்கும், ஓடி செலவழிக்கிறோம். அவருக்கு புள்ள எத்தனாம் ஆண்டு படிக்குதுன்னு தெரியும். அவரை புள்ள எத்தனாம் ஆண்டு படிக்கிறேன்னா 4-3 நினைக்கிறேன். பாரு, எத்தனாம் ஜூஸ் புள்ள ஓதுது தெரியா? புள்ளோட கிளாஸ் டீச்சர் யாரு? உமாக்கு மட்டும்தான் தெரியும். பேரண்ட்ஸ் மீட்டிங் போறது உம்மாமார்.
இப்படியான ஒரு கண்டுகொள்றல கேட்டா நாம் வந்துட்டு பிள்ளைகளுக்காகத்தானே ஓறன், அவங்களுக்கு தானே பாடுபடுறேன், அவங்களுக்கு தானே மாடாக உழைக்கிறேன் என்றா கடைசியா அவங்களுக்கு இவர் உழைச்சிருப்பார். ஆனா என்ன நோக்கத்துக்காக அதை செஞ்சாரோ அந்த நோக்கத்தை அடைய முடியாமலேயே மௌத்தாகுவார். எப்படி? அல்லாஹ்வுடைய பரக்கத் இருக்குதானே, எண்ணிக்கையில கிடைக்கிறது. ஒருத்தருக்கு 10 பிள்ளை இருக்கு, துனியாவுக்கும் பிரயோஜனம் இல்லை, ஆகிரத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, ரெண்டுக்கும் பிரயோஜனம் இல்லை என்ற பரக்கத் இல்லை. இன்னொருத்தருக்கு ஒரே ஒரு பிள்ளைதான் இருக்கு, ஆனால் பரக்கத்து நிறைய இருக்கும், துனியாவுக்கும் பிரயோஜனமாயிருக்கும், ஆகிரத்துக்கும் பிரயோஜனமாயிருக்கும். ஏன்? அவர் அவ்வளவு ரிஸ்க் எடுத்திருப்பார், பிள்ளைகளோட கடந்திருப்பார், பிள்ளைகளோட இருந்திருப்பார், அவர் முன்மாதிரியாக இருந்திருப்பார். இப்ப பல பெற்றோர்கள் கேட்டா எனக்கு நேரம் இல்லைம்பார், பேரண்ட்ஸ் மீட்டிங் கோல் வரும், எனக்கு நேரம் இல்லைம்பார். பிள்ளைகளுக்கு நேரம் ஒதுக்க முடியாத ஒருவர், ஒரு தாய், ஒரு தகப்பன் சிறந்த பிள்ளைகளை உருவாக்க முடியுமா சகோதரிகளை? கணவன் மனைவி இது தொடர்பா கொஞ்சம் கலந்துரையாடல் செய்யும். வாழ்றது பிள்ளைகளுக்காகத்தானே, உழைக்கிறது பிள்ளைகளுக்காகத்தானே. நீங்க இல்லாம இந்த உழைப்பும் இது போய் சேருமா? நாங்க எங்களோட பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய மிக உச்சமான ஒரு விஷயம், பெற்றோர்களாக பிள்ளைகளை கையேந்தாத நிலையில வைக்கணும். யாருக்கிட்டையும் கையேந்தாத ஒரு நிலையில் அவங்க வாழணும் என்பது உண்மை. அதை விட முக்கியம் என்னது? ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக அவனை நிப்பாட்டணும்ங்கிறது அதை விட முக்கியம். பாருங்க, ஒரு சில விஷயங்களை பாருங்க. ரசூலுல்லாஹ்வுடைய சபையில உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு நபி தோழர். இவர் ரசூலுல்லாஹ்வுடைய சபையில இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்திற்கும் முஃமினுக்கும் இடையில் நெருக்கமான தொடர்பு இருக்கிறது. அந்த மரத்தின் தன்மையும் ஒரு முஃமினின் தன்மையும் ஒரே மாதிரி தான் அப்படிங்கிறார். என்ன மரம் தெரியுமான்னு சபையில கேட்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சின்ன மகன் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட போயிருக்கிறாங்க. அந்த சபையில பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் இருக்கிறாங்க. ஒருத்தருமே சொல்லல, யாரும் சொல்லல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது ஈத்த மரம் அப்படின்னாங்க. ஈச்ச மரம் என்றாங்க. கண்ணியமிகு சகோதரிகளே, சபை முடிஞ்சிட்டு, இதான் பாயிண்ட். கலைஞ்சு வாராங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் மகன் சின்னான் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், தந்தையே, அந்த விடை எனக்கு தெரியும், ஈத்த மரம் தான் என்று மனம் சொல்லியது என்கிறாங்க. பாப்பா கேட்கிறாங்க, மகன், அந்த சபையில நீ அதை சொல்லி இருக்கலாமே, நான் சந்தோஷப்பட்டிருப்பேனே அப்படிங்கிறாங்க. மகன் சொல்றாரு, இல்லவாப்பா, அந்த சபையில ரசூலுல்லாஹ் இருந்தது, மூத்தாக்கள் பலரும் இருந்தாங்க, நான் பதில் சொல்றது பொருத்தமா இருக்காது. சுப்ஹானல்லாஹ். இதுதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வெற்றி. சஹாபாக்களின் வீட்டு சூழலில் வாழ்ந்த சாதாரண சின்ன குழந்தை ஒரு சபையில் எப்படி நடக்க வேண்டும் என்கிற முதிர்ச்சியும் பண்பையும் அவர்கள் விதைத்திருந்தார்கள். இதை விதைக்காத உழைப்பு தேவையில்லை, இதை விதைக்காத வருமானம் தேவையில்லை. இது முக்கியமானது, இது முக்கியமானது. என்ற மகனுக்கு நான் கொடுக்கிற பெரியோர் அடையாளம் நல்லொழுக்கம், மனித வளம், நல்ல பண்புள்ளவன் என்பதுதான் முதன்மை சொத்து என்பதில் மிக குறியாக இருக்கும். கண்ணியமிகு, ஏண்டா அதான் நம்முடைய கபருக்கு வார. அவர் தொழிலதிபர், அவர் ஒரு ஆலிம், அவர் இன்னொரு அண்ணன் ஒரு பொலிட்டிஷியன், ஒரு டாக்டர், இது எல்லாத்துக்கும் முன்னாடி அவர் ஒரு நல்ல மனிதர். மாஷா அல்லாஹ், நல்ல புள்ள என்கிறது தான் உங்களோட கபருக்கு வரும். அதுலதான் நாங்க சுயநலவாதிகள் என்றால் அதுலதான் ரொம்ப குறையாக இருக்கணும் என்பதை புரிந்து கொள்ளணும். உண்மையிலே முக்கியமான பெற்றோர்கள் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும்
பிள்ளை வளர்ப்பில் கற்றுத்தந்த வெற்றிகரமான பெற்றோர்கள் யார் அப்படின்னால் நடுநிலை பேணக்கூடிய பெற்றோர்கள். அடிக்க வேண்டிய இடத்த அடிப்பாங்க, முத்தமிட வேண்டிய இடத்த முத்தமிடுவாங்க, பாராட்ட வேண்டிய இடத்துல பாராட்டுவாங்க, கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிப்பாங்க, கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுப்பாங்க, கொடுக்க கூடாத இடத்துல கொடுக்க முடியாது என்பதில் உறுதியாக இருப்பாங்க. இப்படியான பெற்றோர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு பிள்ளைகளோட நெருக்கமாக இருந்தாங்கன்னு பாருங்க. ரசூலுல்லாஹ்வை விட பிஸியான ஆட்கள் உலகத்தில் ஆரம்பிக்காங்களா? எவ்வளவு வேலைப்படு, எவ்வளவு கஷ்டமான வேலைகள். ரசூலுல்லாஹ்வுடைய பேரன்மார் யாரு? ஹசன், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த ரெண்டு பேருமே ரசூலுல்லாஹ் கிட்ட வருவாங்க. வந்தால் காலை மடக்கி கையை முன்னாடி குத்தி கொண்டு தவழுவாங்க. பேர பிள்ளையில பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவாங்க, உங்களோட குதிரை வந்துச்சு, ஓடி வாங்க விளையாட அப்படியம்பாங்க. ரெண்டு பேரும் ஓடி வந்து ரசூலுல்லாஹ்வுடைய முதுகுல ஏறுவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் தவண்டு தவண்டு விளையாடி சிரித்துக் கொண்டிருப்பார்கள். விளையாட்டு பொருள் வாங்கி கொடுக்கல, அவரே விளையாட்டு பொருளாக ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க? மாறினாங்க. இந்த சூழல் இருக்கிறார். பிறந்த ஒரு 2-3 வயசு வரைக்கும் இருக்கு. அதுக்கு பிறகு தொடர்பு குறைஞ்சு 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 எங்கேயோ நிற்பாங்க. இதான் பெரிய ஒரு பிரச்சனை. எல்லா ஃபித்னாவும் உள்ள வாரத்துக்கு இந்த கம்யூனிகேஷன் எரர் வாரதான் பிரச்சனை. போன் கதைக்கிறோம், கவரேஜ் ப்ராப்ளம் வந்தா சரியா கேட்குமா? அடைக்கும். கட் பண்றேன்னு சொல்லி கட் பண்ண வேண்டியதான் வரும். குழந்தைகளுக்கு நமக்கும் இடையிலான தொடர்புகள்ல கவரேஜ் ப்ராப்ளம் வந்தா சிக்கல். பல இடங்கள்ல இதான் நடக்குது. நேரம் ஒதுக்குறது. நேரம் ஒதுக்குதல் என்பது உடலால் அல்ல, உள்ளத்தால ஒதுக்கணும். சிரிச்சு பேசணும், உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளணும், ஒண்ட சாப்பிடணும். சாப்பிடுவது உணவல்ல, உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளுதல். உலக விஷயத்தை வாப்பா மகனுமா பேசணும். ஒவ்வொரு நாளும் 5 நிமிடம் வீட்டு சூழலில் ஒரு சந்திப்பு இருக்கணும். தர்ஜுமாவை வாசிக்கிறது, புகாரியை வாசிக்கிறது, ரியாது சாலிஹினை வாசிக்கிறது. இன்றைக்கு ஒரு ஹதீஸ் உம்மா வாசிக்கிறா, நாளைக்கு பாப்பா வாசிக்கிறது, நாளை அன்றைக்கு மூத்த மகன், அடுத்த நாள் 2வது மகன். எந்த வீட்டு சூழல்ல இருக்குது? இது கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதரின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டு சூழல் இப்படி இருக்கிறது. நீங்க குர்ஆன்ல பார்க்கலாம். நிறைய பெற்றோர் பிள்ளை உறவை பற்றி அல்லாஹ் நிறைய இடத்துல சொல்றாங்க. ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி சொல்றது பொருத்தமில்லை. ஆனா அல்லாஹ் பல இடங்களை சொல்றான். பாருங்க, யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் மகன், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தந்தை, தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். குர்ஆன் அல்லாஹ் பேசுறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மகன் கன்ஆன், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆசர், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், மரியம் அலைஹிஸ்ஸலாம். எல்லா விடயங்களையும் ஏனண்டா இது அவ்வளவு முக்கியமான ஒரு பகுதி, அவ்வளவு முக்கியமான ஒரு பகுதி. நாங்க லேசா சொர்க்கம் போகணும்டா நாங்க கையில் எடுக்க வேண்டிய முக்கியமானது எங்கட பிள்ளைகளை சாலிகான முறையில் வளர்த்து விட்டால் அது நிரந்தர வருமானம். நிரந்தர வரும். கொழும்புல ஒரு வீடு வளவு வாங்கி போட்டாச்சு, வாடகைக்கு கொடுத்தாச்சு, எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நாங்க மௌத்தானா பிள்ளைகளுக்கு வரும், பிள்ளைகளுக்கு வரும், பிள்ளைகளுக்கு வரும். நீங்க மௌத்தாகி உலகம் அழிகின்ற வரைக்கும் நன்மை வந்துட்டே இருக்கு. சாலிகான ஒரு பிள்ளையை விட்டுட்டு போறது. அதுக்கு நாங்க என்ன செய்யலாம் என்பது தொடர்பாக சீரியஸா யோசிக்கணும். பாருங்க, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்
இப்ப நாங்க துவா கேட்க ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் துவா கேட்கிறாங்க, வஜ்அல்ஹு ரப்பி ரதியா யர்ஸினி வ யர்ஸு மின் ஆலி யாக்கூப், எனக்கு ஒரு வாரிசை தந்தருள்வாயாக யா அல்லாஹ், உன் திருப்பொருத்தத்தை பெற்ற வாரிசு அப்படிங்கிறாங்க. சகோதரிகளே, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்கல, யா அல்லாஹ் இந்த ஜனாசா தொழுகை நடத்துறதுக்கு ஒரு வாரிசை தாண்டி கேட்கல, ஒரு வைத்தியரை தாயாண்டு கேட்கல, ஒரு ஆலிம தாயா அல்லாண்டு கேட்கல. யா அல்லாஹ் உண்ட திருப்பொருத்தத்தை பெற்ற ஒரு மகனை தாயா அல்லாஹ். முக்கியமான துவா, முக்கியமான ஒரு துவா. இந்த துவாவுக்கு சாதகமான இப்ப என்னென்றால், நாங்க 7 வயசுல என்ன செய்யணும், குழந்தைய தொழுகைக்கே வேணும். 10 வயசானா அடிக்கணும். 10 வயசுக்கு பிறகு தொழுகை கட்டாய கடமை. குழந்தை கிடைக்கிறதுக்கு முன்னாடியே நபிமார்கள் செஞ்ச துவா என்னது, உண்ட திருப்பொருத்தத்தை பெற்ற வாரிசுதான் எங்களுக்கு தேவை. நாங்க என்ன பண்றோம்டா, 3 வயசு 2 வயசு பிள்ளையில பாப்பா பள்ளிக்கு போக பிடிச்சான புரியுது. நல்ல விஷயம், நல்ல விஷயம், தப்பெதுவும் கிடையாது. ஆனா 15 வயசு 20 வயசு பிள்ளையில அதுல கடமையான தொழுகை ஆன பிறகு அந்த பிள்ளைகள் தொடர்பாக நாங்க யோசிச்சிருக்கிறோமா, சிந்தித்திருக்கிறோமா? சகோதரிகளே, பாருங்க சில செய்திகளை. அதாவது குழந்தைகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு மனைவிக்கு ஒரு உணவை ஊட்டி விடுவது சதகான். அப்படி என்னது, ஒரு வணக்கம். சதகான்னா ஒரு வணக்கம். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு இடத்த கொஞ்சம் அங்கல சைடு கொஞ்சம் முன்னாடி வந்தால் பின்னாடி இருக்கிறவங்களுக்கு உதவியாக இருக்கும். இடம் கொடுத்தலும் ஒரு நன்மைதான். பரக்கல்லாஹு ஃபீக்கும். ஒத்துழைப்புக்கு நன்றிகள். கொஞ்சம் முன்னாடி வாங்க. அதாவது கனிமிகு சகோதரிகளே, மனைவிக்கு ஒரு உணவை ஊட்டி விடுவது தர்மம். அது சதகாண்டாங்க அல்லாஹ்வுடைய தூதர். பாருங்க, பிள்ளைகளுக்கு உடுத்து விடுதல் தர்மம் தானே, சதகா வணக்கம். எண்ணெய் தேய்த்தல் வணக்கம், உறங்க வைத்தல் வணக்கம், ஊட்டி விடுதல் வணக்கம். ஒரு கேள்வி கேட்கிறேன், எத்தனை வீடுகளில் மியூசிக் இல்லாமல் சாப்பாடு கொடுக்கிறீங்க? எத்தனை வீடுகளில் பாட்டில்லாமல் பிள்ளைகளை தூங்க வைக்கிறீர்கள்? எத்தனை வீடுகளில் போன் இல்லாமல் இந்த வணக்கங்கள் நிறைவேற்றப்படுகின்றன? இல்லையே. இபாதத்துக்களையே ஃபித்னாவோட நடக்குது. நாங்க கொஞ்சம் சீரியஸா யோசிக்கணும். இபாதத்துக்களையே ஃபித்னாவோடு தான் நடக்குது. எனவே கண்ணியமிகு சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற்ற வாரிசுகள் நமக்கு தேவண்டா, அந்த திருப்பொருத்தத்தை பெறறதுக்கு நாங்க கொஞ்சம் தியாகம் செய்ய வேண்டி வரும். என்ன தியாகம்? நானே என் பிள்ளையின் முன்மாதிரி, என்னை பார்த்தே அவன் வளர்கிறான். யா அல்லாஹ், என்னுடைய இயல்பான கெட்ட குணங்கள் எதையும் என் பிள்ளைக்கு கடத்தி விடாதே என்ற நிறைய குறை இருக்குது. யா அல்லாஹ், அதிகமா கோபப்படுவேன், பிள்ளைகளை ஒத்துக்கொள்ள மாட்டேன், தர்க்கம் செய்வேன், இப்படியான எதிர்மறையான எண்ணங்களை என் பிள்ளைக்கு கொடுத்து விடாதே இறைவா. என் பிள்ளை என்னை பார்த்து நல்ல பண்புகளை மாத்திரம் சுமக்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்குவாயாக இறைவா. இது எங்களோட பிரார்த்தனையில் முக்கிய பகுதியா இருக்கும். பாருங்கோ, இப்ப என்னென்றால், ஒரு குழந்தைகளை வளர்க்கிற நேரத்துல கொஞ்சம் நுட்பமாகவும் இருக்கும். ஏனென்றால் குழந்தைகள் பெரும்பாலும் இந்த காலத்தில் தவறி போதல். நல்லா இருந்த புள்ள
ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆயிருப்பார். அல்லாஹ் பாதுகாக்கணும். நல்லா இருந்த புள்ள தொழாம திடீரென்ற மாதிரி நின்றிருப்பார். நல்லா இருந்த புள்ள அவனோட பேச்சிலையும் நடத்தையிலையும் ஒரு மாற்றம், அல்லது சில இடங்கள்ல பிள்ளைகள் துஷ்பிரயோகம் செய்யப்படும். கவன ஈனம் மற்ற பெற்றோர்கள். ஒரு செய்தியை பாருங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் யாரு? யூசுப் அலைஹிஸ்ஸலாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சகோதரர்களை கொண்டு போய் கிணத்துல போட்டுட்டு வந்தாங்க. போட்டுட்டு வர சும்மா வந்தாங்களா? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட மகண்ட ஷர்ட், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துல ஷர்ட்டையும் அதுல ரத்தமும் பூசி ஓனாய் பிடிச்சிட்டு அழுதுக்கு வாராங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அப்படியா என்று அந்த கதையை மொத்தமா நம்பல. ஷர்ட் இருக்குது, ரத்தம் இருக்குது, அழுகிறாங்க, எல்லாம் நடக்குது. ஆனால் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, காலபல் சவ்வலத் லக்கும் அன்ஃபுசுக்கும் அம்ரா. ஒரு கெட்ட விஷயத்தை ஷைத்தான் உங்களுக்கு அழகுபடுத்தி காட்டியிருக்கிறான். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் நுட்பமா யோசிக்கிறாங்க. ஏதோ ஒரு இடத்துல இவங்க மிஸ் பண்ணிருக்கிறாங்க. ஒரு ஓனாய் கடித்த ஷர்ட் இப்படி இருக்காது. ஒரு ஓனாய் கடித்த ஷர்ட் ரத்தம் இப்படி இருக்காது. பூசின ரத்தம் எப்படி இருக்கும், கடிச்ச ரத்தம் எப்படி இருக்கும். பிள்ளை வளர்ப்பில் இது முக்கியம், தேவை. என்ன புள்ள அப்படி செஞ்சிருக்காங்க. அதுக்கு சும்மா சண்டை பிடிக்கிறது பிரச்சனையே. உங்களோட புள்ள எந்த புள்ள அப்படி செஞ்சிருக்க, செல்லல. உங்களோட பிள்ளைக்கு நல்ல மார்க்ஸ் ஆஃப் ஸ்கூல்ல என்னண்டே கேட்கறல, சண்டை பிடிக்கிறது. எந்த புள்ள அப்படி செஞ்சே இருக்காது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அப்படி புள்ள வளர்க்கல. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நுட்பமாக யோசிக்கிறார்கள். எந்த வீட்டு சூழலில் இந்த நுட்பத்தை தவற விடுகிறார்களோ, என்ற பிள்ளை வளமையா வீட்டுக்கு வாரது 5:30 6 மணி, அண்மை காலமா 7 மணி 8 மணி ஆகுது. ஏதோ சம்திங் எங்கே நடக்குது. யோசிக்கணும், என்ன செய்யலாம். பாப்பாவோட கதைக்கணும், மத்தாக்களோட கதைக்கணும், அவரை சேர்க்கை என்னன்னு பார்க்கணும். வளர்கிற நேரத்திலேயே பிரச்சனையை கண்டறியணும். இல்லாட்டி பிரச்சனைக்கு வயசு கூடிடும், கேன்சர் பரவிடும், கஷ்டமாயிருக்கும். வளர்க்கிற பொழுது அதுக்கு என்னென்றால் நாங்க நுட்பமாயிருக்கணும். வீட்டை ஒருத்தர் வாராரு, இவரை கண்டா புள்ள பயப்படுது, வித்தியாசமாக இருக்குது, ஏதோ ஒன்று நடந்திருக்க வாய்ப்புண்டு. இது அடுத்தவரை பற்றி தவறாக நினைத்தல் அல்ல, தற்பாதுகாப்பு நடவடிக்கை. அல் விகாயா கைரும் மினல் இலாஜ். தற்பாதுகாப்பு மருந்து செய்யறதை விட முக்கியமானது. இது குழந்தைகள் வளர்ப்பில், குறிப்பாக நவீன காலத்துல நிறைய சவால் இருக்கு. ட்ரக்ஸ் ஒரு சவால், போதை வஸ்துக்கள், போன் பாவனை ஒரு சவால். பிள்ளைகள கையில அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளவு நுட்பமா பிள்ளைகளை பத்தி யோசிக்கிறாங்கன்னு பாருங்க. ஃபர்ரிகு பைனஹும் ஃபில் மபாஜ். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களோட பிள்ளைகளாக இருந்தாலும், இது குறிப்பா வயசான பெற்றோர்கள் ரொம்ப சீரியஸா யோசிங்க. உங்களோட பிள்ளைகளாக இருந்தாலும் படுக்கையில் ஒரு வயதானால் பிரித்து வையுங்கள். ஒரே போர்வையில் அவர்களை தூங்க வைக்கணும். எவ்வளவு நுட்பமா ரசூலுல்லாஹ் யோசிச்சிருக்கிறாங்க. என்ற பிள்ளை இல்லையானே அப்படி அல்ல. ஒரு வயதானால் அவர்களை பிரித்து வையுங்கள். உலகத்தில் எந்த தலைவரும் இவ்வளவு நுட்பமாக சொல்லி இருக்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லி இருப்பதை பார்க்கிறோம். எனவே குழந்தை வளர்ப்பில் மிக மிக முக்கியமானது நுட்பத்தை தவற விடாதீர்கள். அது மிக மிக அவசியமானது. அதே போன்று இன்னொரு அம்சம், நாங்க சக்கராத்துடைய நேரத்தில் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இத் கால லிபனி மா தஅபுதூன மின் பஅதி, பிள்ளைகளுக்கு சொன்னாரு, எனக்கு பிறகு நீங்க யாரை வணங்குவீர்கள் என்று கேட்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். சக்கராத் டைம்ல யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கேட்கல, அந்த காணி இன்னாருக்கு கொடுங்கோ, இந்த கடரூமை இன்னாருக்கு கொடுங்கோ, இது கடைசி பிள்ளைக்கு
இதெல்லாம் அல்ல. பிள்ளைகள் அல்லாஹ்வை வணங்குங்கோ. இஸ்லாத்தை தௌஹீதை விதைத்தார்கள். ஏனென்றா அதுதான் நம்முடைய கபருக்கு வரும் என்பதில் மிக கவனமாக இருந்திருப்பதை பார்க்கிறோம். உலகத்திலே நிறைய சந்தோஷம் இருக்குதுன்னா, காசு பணம் ஒரு சந்தோஷம், பட்டம் பதவி ஒரு சந்தோஷம், ஒரு வாகனம் சந்தோஷம். ஆனந்த கண்ணீர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனந்த கண்ணீர் என்றா என்னது? சந்தோஷம் வந்தா சிரிப்பு தானே வரணும். இது என்ன குளறுவார், அழுகைவார். ஆனந்த கண்ணீர் என்பது ஒருத்தருக்கு மட்டில்லாத மகிழ்ச்சி, சந்தோஷம் வந்தா சிரிப்பு வராது, அழுகலாம் வரும். 4 வருஷம் உங்களோட கணவர் கஷ்டப்பட்டு வெளிநாட்டுல உழைச்சி ஒரு வீடு கட்டுறார், வெளிநாட்டுல இருந்து வாரார், குடும்பத்தை எல்லாரையும் ஒரு மாடத்து ஒரு சாப்பாடு கொடுக்க நின்று கொளவைக்கு இருப்பாரா, சிரிச்சுக்கு இருப்பாரா? சிரிச்சுக்கு இருப்பாரு. 4 வருஷத்து கனவு மகிழ்ச்சி, சிரிச்சுக்கு இருப்பாரு. அதே தாயும் தகப்பனும் ஒரு 8 வருஷம் உழைச்சி ஒரு கார் வாங்கியிருப்பாங்க, பெஸ்ட குடும்பமா வேறக்க அல்ஹம்துலில்லாஹ் சிரிச்சுக்கே பயணம் தொடரும். அதே எந்த நேரத்திலும் அழாத தகப்பன் ஒரு பிள்ளை குர்ஆன முழுவதுமாக மனனம் செஞ்சு ஹாஃபிலாக இருக்கான் என்று பள்ளியில அறிவிப்பு செய்யக்க ஒரு மூலையில தேம்பி தேம்பி சின்ன புள்ள மாதிரி குளறிக்கு இருப்பார். உங்களோட கண்ணால கண்ணீர் வடிஞ்சிக்கே இருக்கும். ஆனந்த கண்ணீர். உலகத்தில் அல்லாஹ் உச்சமான சந்தோஷத்தை பிள்ளைகளெல்லாம் வச்சிருக்கிறார். வைஃபு கிட்ட அவர் பேசுவார். பிள்ளைக்கு ஒரு வருத்தம் ஹாஸ்பிட்டல்ல இருக்க, நான் 3 நாள் தஹஜ்ஜத்துக்கு எழுந்தினேன், நான் ஒது செய்ய பாத்ரூம் போக மகன் சுஜூதிலே இருந்தார் என்று சொல்லக்க அந்த வாப்ப கடும் இறுக்கமான தந்தையா இருப்பார். அவரை கண்ணால கண்ணீர் வடிஞ்சிக்கே இருக்கு. ஏனென்றா அல்லாஹு தஆலா ஆனந்த கண்ணீரை பிள்ளைகளை தான் வச்சிருக்கிறார். நீங்க வேற எங்கேயும் இந்த கண்ணீர் வராது. அல்லாஹு தஆலா உச்சமான மகிழ்ச்சியை அங்கேதான் வச்சிருக்காங்க. உங்களோட வாழ்நாள்ல நீங்க காண்ற மிக மிக சந்தோஷமான விஷயம், நீங்க பள்ளிக்கு வரக்க முன்சப்ல மகன் தொழுதுக்கிறதா, அதை விட சந்தோஷம் எதுவும் கிடையாது. நீங்க ஒரு தர்மம் செய்யறதுக்கு முயற்சி செய்யக்க உங்களோட மகன் ஃபர்ஸ்டுக்கு பேர் அவன் இருக்கிறண்டா, அதை விட மகிழ்ச்சி எதுவும் கிடையாது. நீங்க உயிர் வாழ்க்கை ஒருத்தர் வந்து மாஷா அல்லாஹ் உங்களோட பிள்ளைய ஒருத்தர் சந்திச்ச ரொம்ப அஹ்லாக்கான பிள்ளை, நல்லா வளர்த்திருக்கிறீங்க, எங்க அதை விட மகிழ்ச்சி எதுவும் கிடையாது. இதுக்காகத்தான் எங்களோட வாழ்க்கையை நாங்க தயார் செய்யறோம். மற்றதெல்லாம் அதுக்கு பின்ன. அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன். யா அல்லாஹ், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட தாய், அவங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிச்சு. சின்ன பிள்ளை என் ஆகிரத்துக்கான கபருக்கான வருமானமாக இருக்க வேண்டும், அதுதான் முதன்மையான அம்சம் என்பதில் மிக தெளிவாக இருக்கணும். குறிப்பாக கண்ணியமிகு சகோதரிகளே, எனவே அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் சாலிகான குழந்தைகளின் பெற்றோர்களாக ஆக்குவானாக. அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அந்த பாக்கியம் கிடைப்பதற்கான முயற்சிகளை நாங்கள் பல தியாகங்களுக்கு மத்தியில் செய்ய வேண்டிய, அதை செய்யக்கூடியவர்களாக எங்களுடைய மனப்பக்குவத்தை வளர்த்துக் கொள்வதற்கும், எங்களுடைய சுயமான இயல்புகளை தாண்டி சில தியாகங்களை செய்யக்கூடியவர்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம்.